முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 95வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினை உணரச் செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது திரவாவனகப்புரிவாசனீக்கச் சிகரி நெஞ்சன் திரவாவனச முனியை வென்றோய் தென்றிசை திருச்சென் திரவாவன மயிலோய் அந்த காலமென் சிந்தை வைக்க திரவாவன நின்றுருவான தண்டை திருவடியே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. நாம் எப்பொழுதும் போல இந்த 4 வரியிலும் திரவாவன என்றே வந்துள்ளன. இதனை நாம் பொருள் அறிவதற்கு ஏற்ப பாடலினுடைய அந்த பதத்தை பிரித்து மீண்டும் ஒரு முறை நாம் கூறி பார்க்கலாம். திரவா அன்னகப்புரி வாசல் நீக்க சிகரி நெஞ்சம் திரவா வனச முனியை வென்றோய் தென் திசை திருச்செந்தில் தவாவன மயிலோய் அந்த காலம் என் சிந்தை வைக்க திரவாவன நின் திருவான தண்டை திருவடியே என்று இந்த பாடலினை நாம் பதம் பிரித்து அமைத்து கொள்ள வேண்டும். இனி பாடலினுடைய பொருளை நாம் பார்க்கலாம். முதல் அடியானது திரவா அன்னகப்புரி வாசல் நீக்க சிகரி நெஞ்சம் என்று அமைந்துள்ளது. இதில் முதல் சொல்லான திரவு என்பது திறவு கோலை குறிக்கிறது. என்பது திறவு ஆனவனே, திறவுகோலாக இருக்கின்றவனே. எதனை திறக்கக்கூடியவன்? அனக. அடுத்த சொல் பாவமற்ற என்பது அனக என்பதை குறிக்கிறது. புரி என்பது கைலாயபுரியை, கைலாயத்தினது வாசல் கதவை நீக்க திறக்கும்படி செய்யக்கூடியவனாக இருக்கின்றவனே. இப்படிப்பட்டவன் யார்? அது அடுத்த சொல்லில் சிகரி என்று அமைந்துள்ளது. சிகரி கிரௌஞ்ச மலை. இந்த கிரௌஞ்ச மலையினது நெஞ்சம் என்பது அந்த மலையினுடைய நெஞ்சம், மார்பை என்று வந்துள்ளது. அடுத்த வரியோடு சேர்த்து பொருளை கொள்வோம். 2வது அடி திரவு வனச முனியை வென்றோய் தென் திசை திருச்செந்தில் என்று அமைந்துள்ளது. இதில் முதல் சொல்லான இந்த திறவு என்பது 2ஆக பிளத்தல். மாயையில் வல்ல அந்த கிரௌஞ்ச மலையை என்பது ஆச்சரியமாக பிளந்து அடுத்த வனச தாமரை மலர், அந்த தாமரை மலரில் வாசம் செய்கின்ற முனியை நான்முகனை வென்றாய், வெற்றி கொண்டவனே. தென் திசை என்று அடுத்த சொல் அது தெற்கில் உள்ள திருச்செந்தில், திருச்செந்தூரில் தொடர்ந்து 3வது வரியில் தவாவன மயிலோய் அந்த காலம் என் சிந்தை வைக்க என்று அமைந்துள்ளது. இதில் 3வது வரியினுடைய பாதி பகுதி வரை பார்த்து நாம் பொருளை காண்போம். தவா என்பது தவாராது அந்த நீங்காது அமர்ந்து அருளுகின்ற, இந்த தெற்கிலுள்ள திருச்செந்தூரில் நீங்காது அமர்ந்து அன்பர்களுக்கு அருள் புரிகின்ற. அடுத்து வன என்பது அழகிய மயிலோய், மயில் வாகனத்தை உடையவனே என்று இந்த பாடலினுடைய முதற் பகுதியில் முருகப்பெருமானினுடைய பெருமையை 3 நிகழ்ச்சிகள் மூலம் அடையாளமாக காட்டுகின்றார். கைலையினுடைய வாசலை திறக்கக்கூடியவனாகவும் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நான்முகனாகிய பிரம்மதேவனை வெற்றி கொண்டவனாகவும் தெற்கில் உள்ள திருச்செந்தூரில் நீங்காது அமர்ந்து அன்பர்களுக்கு அருள் புரிகின்றவனாகவும் மயில் வாகனத்தை உடையவனாகிய அந்த முருகப்பெருமான் என்று கூறியிருக்கின்றார். கைலாயமானது யாருடைய வாசஸ்தலம்? சிவபெருமானுடைய வாசஸ்தலம். சிவனே ஆறுமுகமான, ஆறுமுகமே சிவம். இதனை சொல்வதற்காக கைலையின் திறவுகோல் ஆறுமுக வேலிடம் உள்ளது என்கின்றார் இந்த இடத்தில். நமது சக்தி ஆறுமுகன், அவனும் ஜாமும் பேதகம் அன்றால் போதமும் அழிவில் வீடும் போற்றினர் கருளவல்லான் என்று கந்தபுராணத்தில் கூறியிருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கைலாயத்தின் கதவை திறக்க திறவுகோல் ஆனவனே என்கின்றார். இதனை திருச்செந்தூர் புராணத்திலும் ஞான வீட்டுக்கு ஓர் திறவுகோல் அமரர் சேனை காவலர்க்குரியதாம் ஜெயந்தி நன்னகரம் என்று வியாதர் உபதேசம் என்ற இடத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது திருச்செந்தூர் ஞான வீட்டுக்கு ஒரு திறவுகோலாக அமைகின்றது என்று கூறுகின்றார். இங்கு திருச்செந்தூர் குருஸ்தலம். இங்கு முருகப்பெருமான் ஞானாமூர்த்தியாக இருந்து அந்த பதிஞானத்தை அருளுகின்றான். அதனால்தான் இறைவனை அடையக்கூடிய வழியில் சரியை, கிரியை, யோகம்
ஞானம் என்ற அந்த படிநிலையில் இறுதியாக அந்த பதி ஞானத்தை அருளக்கூடியவனாக முருகப்பெருமான் விளங்குகின்றான். அதனால்தான் கைலாயத்தின் திறவுகோலாக அந்த முத்தி தலத்திற்கு திறவுகோலாகவும் அவனே அமைகின்றான் என்பதை இங்கு கூறுகின்றார். அருணகிரிநாதர் திருச்செந்தூரை சொல்லும் பொழுது பரமபத மாய செந்தில், கைலை மலை அணைய செந்தில் என்றெல்லாம் கூறியிருப்பார். திருச்செந்தூரானது கைலைக்கு நிகரான பதி. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய அந்த அசுரர்களை அழித்த இடம் இந்த செந்திலம்பதி. அதனால்தான் அந்த மயக்கத்தை செய்யக்கூடிய கிரௌஞ்சாசுரனது அந்த மாய மலையாகிய அந்த கிரௌஞ்சகிரியினுடைய மார்பை பிளந்தவன் என்று இங்கு காட்டுகின்றார். இந்த மும்மலமும் நீங்க பெற்று ஞானத்தை அருளக்கூடிய ஸ்தலமாக அந்த திருச்செந்தூர் பதி விளங்குகின்றது என்பதை இங்கு காட்டுவதற்காக காட்டி, அவர் கைலையினுடைய வாசலை திறக்கக்கூடிய திறவுகோலாக முக்தி அளிக்கக்கூடிய பெருமானாக விளங்குகின்றார். முத்தி பெயற்றை பெற்றவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை. அதனால்தான் நான்முகனை வெற்றி கண்டவர் என்று கூறுகின்றார். விதியை எழுதக்கூடிய அந்த பிரம்மாவுக்கு வேலை இல்லை. முருகப்பெருமான் வேலால் கிரௌஞ்சத்தை பிளந்ததை சிலப்பதிகாரத்தில் குன்றக்குறவையில் கூட குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே என்று கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். ஆன்முகப்பெருமானை கோபித்து சிறையில் வைத்ததையெல்லாம் திருப்புகழில் பல இடங்களில் அருணகிரி பெருமான் கூறியிருப்பார். அனச முனியை சிறிது கோபித்த காவலனும் என்று திருவகுப்பில் கூறியிருப்பார். அத்தகைய பெருமான் செந்திலம்பதியில் நீங்காது அமர்ந்திருக்கின்றார். செந்தில் வாழ்கின்ற பெருமாளே, மயில் வீரனே என்றெல்லாம் பெருமானை வாழ்த்தியிருக்கின்றார். இந்த 3வது வரியினுடைய 2வது பகுதியினை நாம் பார்க்கலாம். அந்த காலம் என்ற சொல் வந்துள்ளது. அந்த காலம் எந்த காலம்? என்னுடைய உடம்பானது உயிரை விட்டு பிரியக்கூடிய அந்த அந்திய காலத்தில் எனது சிந்தையானது வைக்க என்பது ஒரு வழிப்படுத்தி வைப்பதற்கான இடம் என்ற பொருளில் அடுத்த வரியோடு சேர்த்து நாம் பொருளை காண்போம். 4வது அடியானது திறவாவணனின் திருவான தண்டை திருவடியே என்று அமைந்துள்ளது. அந்த வைக்கக்கூடிய இடம் எதுவென்றால் திறவாவன, திறந்து வைக்கக்கூடிய அந்த அடைக்கல ஸ்தானம் நினது உனது திருவான சிறப்புடையதானதாகிய அந்த தண்டைகள் அணிய பெற்ற திருவடியே துணையாகும் என்று இங்கு கூறுகின்றார். மீண்டும் விளக்கமாக பார்க்கலாம். அந்தகன் வந்து உடலினின்று உயிரை நீக்கி அதை எடுத்து செல்லக்கூடிய காலத்தில் நம்முடைய பொறி புலன்களாகிய அனைத்தும் செயலிலிருந்து போய்விடும். அந்த நேரத்தில் புலன்கள் வழியாக அறியக்கூடிய அறிவு அனைத்தும் மங்கி போய்விடும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் பெருமானுடைய திருவடியை நினைக்க வேண்டும். அதற்கு இப்போதே கூறியிருக்கின்றார். நம் கந்தர் அலங்காரத்தில் பார்த்தோமானால் மைவரும் கண்டந்தர் மைந்தகந்தா என்று போற்றும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேழும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதுவும் அடைக்கலமே என்று கூறியிருப்பார். ஆலகால விடத்தை உண்டதனால் கரிய நிறத்துடன் கூடிய கழுத்தையுடைய அந்த சிவபெருமானது குமாரரே, கந்தப்பெருமானே, மெய், வாய், கண், நாசி, செவி என்ற இந்த ஐம்பொறிகளும் நன்றாக நெடுங்காலமாக நம்மோடு பழகியவை. அவை ஆவி பிரியும் போது தம் செயல்களை மறந்து அசைவற்று விடுகின்றது. நேரத்தில் உன்னை நினைக்கக்கூடிய திறனற்று விடும் இந்த சிந்தை. அதனால் இப்பொழுதே கூறுகின்றேன் என்பது போல் இந்த பாடலில் கூறுகின்றார். திருச்செந்தூர் திருப்புகளில் காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்கொடன் காளினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயாராரும் சுடும் காணமே பின்தொடர்ந்த அலராமும் சூலம்பாள் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடும் தோளும் தடம் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகைமேல் கொண்டு முன் வரவேணும் என்று கூறியிருப்பார். யமதூதர்கள் பாசக்கயிற்றால் கட்டி உயிரை பற்றி செல்லும் பொழுது உடலுக்கு துணைவர்களாகிய உற்றார் உறவினர் காப்பதற்கு இயலாது. சுடுகாடு மட்டும் தொடர்ந்து வந்து கதறி அழுவார்கள். உயிர் துணைவராகிய முருகப்பெருமான் திருவருள் அன்றே துணை செய்து காப்பாற்றும். எனவே யமதூதர்கள் பற்றி கொண்டு போய் நரகத்திலிட்டு வருத்துவார்கள். அவ்விபத்து வருமுன் ஆண்டவனுடைய தரிசனத்தை விரும்புகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அதனையே நமக்கும் சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மரண அவஸ்தை அடையாமுன் அடியேனை காப்பாற்றுவதற்காக சூலம், வாள், தண்டு,
செஞ்சேவர் கொடி வில் இந்த ஆயுதங்களை சூடுகின்ற பன்னிரு தோள்களையும் விசாலமான அழகிய மார்பையும் தூய்மையான திருவடிகளையும் திருவடியில் அணிந்துள்ள தண்டையினையும் அடியேன் தரிசிக்குமாறு தம்மிடத்தில் அன்பு புரியும் தோகை மயிலின் மீது ஊர்ந்து வந்து அடியேனை முன்வந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறியிருப்பார். இந்த திருப்புகழ் நாம் பார்க்கக்கூடிய இந்த கந்தர் அந்தாதி பாடலுக்கு பொருத்தமாக அமையும். அடுத்து ஒரு திருப்புகழில் வன்காணம் போய் அண்டா முன்பே வந்தே நின்பொற் கலர்ந்தாரா என்று கூறியிருப்பார். இந்த உடம்பு இறைவனை அடைவதற்காக வந்தது, தானே வரவில்லை. முன் செய்த மாதவத்தின் பயனாக இறைவன் தர நமக்கு வந்தது. இந்த உடம்பால் ஆய பயன் இரு வினைகளையும் வேறறுத்து மும்மல தொடர்பையும் அகற்றி அருளின் தொடர்பு கொண்டு இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கே ஆகும். அந்த முயற்சியில் ஈடுபடாதோர் செத்து செத்து பிறப்பதே தொழிலாகி உழல்வார்கள். மண்ணுண்டு போகுது ஐயா கெடுவீர் இந்த மானுடமே என்று வருந்துகின்றார் இந்த பட்டினத்து சுவாமிகள். ஆகவே இந்த உடம்பு அழியும் முன் நற்கதிக்குரிய நலத்தை தேடிவிட வேண்டும். கை வைத்த வீடு கலையும் முன்னே வந்து காத்தருளே என்றும் அலங்காரத்தில் கூறியிருப்பார் நம் சுவாமிகள். நின்பொற் கலல்தாரா என்பது முருகா, அடியேனுடைய உடம்பை விட்டு உயிர் போகுமுன் சிறியேன் முன் தேவரில் இருந்தருளி வந்து எளியேனுக்கு உமது பொன்னார் திருவடியை தந்து காத்துருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் உள்ளம் உருகி முறையிடுகின்றார். நம்மையும் தூண்டுகின்றார். பரகதிக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்த அந்த வழியை காட்டுகின்றார். திருப்புகளில் பாதிமதிநதி பாடலில் கால நெனையாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே என்று கூறியிருப்பார். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவனை பள்ளியானே என்று பெரியாழ்வார் பெருமானை பாடியிருப்பார். ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் என்று அப்பர் சுவாமிகள் கூறியிருப்பார். இந்த சொற்கள் எல்லாம் நமக்காகத்தான் அவர்கள் பாடி வைத்து போயிருக்கிறார்கள். மீண்டும் இந்த பாடலினுடைய சுருக்கத்தை பார்த்து இப்பாடலினை நாம் நிறைவு செய்வோம். பூலோக கைலாயமாகிய திருச்செந்திற்பதியில் இருந்து பதிஞானத்தை வழங்கி கைலாயத்தின் கதவு திறக்கும்படி செய்கின்றவனே, கிரௌஞ்சகிரியை பிளந்து பிரம்மாவையும் வென்றவனே, தெற்கின் கண்ணதாகிய திருச்செந்தூரில் வாரும் மயில் வாகனனே, என் அனித்திய காலத்தில் உனது தண்டையணிந்த தாளே என் சிந்தையை வைக்கும் அடைக்கல ஸ்தானமாகும் என்று இப்பொழுதே கூறி பெருமானிடம் முறையிட்டு இருக்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். நாமும் காலன் வரும் காலத்தில் நானே நின்னுடைய திருவடியை எனது சிந்தையில் வைக்க வேண்டும் என்று பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நிறைவு செய்வோம்.